டியூ டேட் பரிதாபங்கள் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் ஒரு 45 டேஸ்க்கு போகிறேன். பிகாஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் 32 வீக்ஸ், அதாவது 32 வீக்ஸ் ஆயிடுச்சுன்னா டாக்டர் சொல்லிடுவாங்க 45 டேஸ் 30 டேஸில் வந்து உங்களுக்கு வந்து குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு முன்னாடி பிறக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த ஸ்டேஜில் தான் இப்போ நான் இருக்கேன். மிக்ஸ்ட் எமோஷன், அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிறைய பயம் இருக்குது, சுற்றி இருக்கவங்க 1000 விஷயங்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்கவே கூடாது. நம்ம பாடி அண்ட் மைண்டை ரொம்ப என்ன சொல்கிறது பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும் இந்த டைமில். ஸோ நான் இந்த 45 டேஸ் எப்படி கடந்து போகிறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி டே 1 மார்னிங் எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட் இட்லி எடுத்துக்கிறேன், தோசை வந்து ஸ்கிப் பண்ணிட்டதுனால. ஸோ மதியம் வந்து லெமன் ரைஸ் அண்ட் உருளைக்கிழங்கு பொரியல், இந்த காம்போ வந்து எப்போவுமே அடிச்சிக்க முடியாது. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் எனக்கு என்னமோ தெரியல கேசரி சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. வீக்லி 3 டேஸ் யோகா கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு மற்ற நாள்லாம் வாக்கிங் வந்து போக ஆரம்பிச்சிடுவேன். ஸோ நிறைய ஒர்க் அவுட் பண்ணாலும் ஸ்வெட் இருக்கும், அதனால் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நைட்டு டின்னருக்கு வந்து வெண்டைக்காய் குழம்பு பண்ண போகிறேன். வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குழம்பு இல்லாமல் அந்த குழம்பு வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஸ்கின் கேர் பண்ண மறந்துடவே மாட்டேன். இப்போ வந்து ஃபேஸ் க்ளோ ஆயில் வந்து லிப் பாம் வந்து போட்டு முடிச்சுக்கிட்டேன். எனக்கு டே இப்படி தான் முடிஞ்சு. டே 2ல் பார்க்கலாம்.